நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னோடய பர்சனல் செல்ஃப் ஸ்டடி ஷெட்யூல். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும். எனக்கு வந்து நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். 5 to 6 AM வந்து நான் தமிழ் படிக்கிறேன். எனக்கு வந்து தமிழ் வந்து டிஃபிகல்ட்டி. ஸோ அதனால் ஒரு நாளில் வந்து 2 தடவை மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன் படிக்கிறதுக்கு. 6 to 7 AM வந்து மேத் எடுக்கிறேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸி. ஸோ அதனால டெய்லி ஒரு மேத் எடுத்துடுறேன். ப்ளஸ் 7 to 8 AM என்னோடய ஜாபுக்கு போகிறதுக்காக நான் ரெடி ஆகிக்கிடுறேன். ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு எனக்கு ஒரு 10 minutes கிடைக்கிது அப்படின்னா நான் வந்து முந்தின நாள் போட்ட டெஸ்ட்டில் வந்து எதெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணிக்கிறேங்கிறத கோத்ரூ பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நான் கம்ப்ளீட்டாக ஒர்க்கு வந்து 8 to 5:30 கம்ப்ளீட்டாக ஒர்க்காக. ஸோ இந்த டைம் தவிர மீதி நேரத்தில் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வராத அளவுக்கு நான் வந்து பார்த்துக்கிடுறேன். பிகாஸ் அது கொண்டுட்டு வந்தால் என்னோடய இந்த ஷெட்யூல் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ப்ளஸ் 5:30 to 6 வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. அப்புறம் 6 to 7 PM வந்து நான் ஜிஎஸ் இருக்கிறேன், ஜென்ரல் ஸ்டடீஸு. அதில் ஒரு நாள் வந்து சயின்ஸு, ஒரு நாள் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோக்ரஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது மாதிரி என்னோடய அன்னைக்கான மூட் பொறுத்து. பிகாஸ் அன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாக இருந்தால் ரொம்ப டிஃபிகல்ட் டாபிக்ஸ் நான் எடுக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அந்த ஜிஎஸ்லேயே எது எனக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி டாபிக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் 7 to 8 PM வந்து தமிழ். எனக்கு அது டிஃபிகல்ட்னால ஒரு நாளைக்கு நான் 2 hour படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் 8 to 8:45 என்னோடய டின்னர், என்னோடய பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாமே அந்த 45 minutes மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். இல்லை முடியலை அப்படின்னா ஒரு 9 o'clock வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். தென் டெஸ்ட்டு ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா தமிழ் நான் 20 questions, மேத் 10 question, ஜிஎஸ் 10 question போடுறேன். இது நான் எப்படின்னா எனக்கு ஆன்லைன் ரிசோர்ஸ் மூலமாக சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட கொஷின் பேப்பரு, டிஏஎஃபோட கொஷின் பேப்பர்ஸ் நான் எல்லாமே போடுறதில்ல. எனக்கு எல்லாம் போடுறதுக்கு டைமும் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்களா அந்த டாப்பிக்கை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதுகிறேன். ப்ளஸ் 9:30 to 10 o'clock அன்றைக்கி நான் படித்தது, அன்றைக்கி நான் டெஸ்ட் எழுதுனது, என்னென்னலாம் நான் வந்து டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு அப்படிங்கிறத சம்மரி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டே எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அதை வந்து கோத்ரூ பண்ணிக்கிறேன், எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் விடுறேன். இது என்னோடய ஒர்க்கிங் டேயோட ஷெட்யூல்.